ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும், 7ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப இந்த ஜாதகருக்கு எந்த திருமணம் பண்ணாலும் மனைவியோட சுமூகமான உறவு இருக்காதா அப்படின்னு கேட்டா, லக்னாதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் நம்ம ஜாதகரை குறிக்கும். 7ஆம் அதிபதின்னு சொல்லப்படுகின்ற கிரகம் வரக்கூடிய வாழ்க்கை துணை குறிக்கும். உறவுகள் கான்செப்ட் பிரகாரம் பொதுவா எந்த 2 கார கிரக உறவுகள் 6, 8ஆ இருக்கோ, அந்த கார கிரக உறவுகளுக்கு எப்பொழுதும் ஒருமித்த கருத்து வராது. இவர கண்டா அவருக்கு பிடிக்காது, அவர கண்டா இவருக்கு பிடிக்காது. ஒரு சுமூகமான உடன்பாடுங்கிறது இருக்காது. அப்போ ஒரு ஜாதகத்த பார்த்த மாத்திரத்திலேயே, இந்த ஜாதகருக்கு யார் கூட மனசு ஒத்துப்போகும், யார் கூட கான்ஃப்ளிக்ட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். லக்னாதிபதியும் எந்த பாவாதிபதியும் 6, 8ஆ இருக்காங்களோ, அந்த பாவாதிபதிக்கும், லக்னாதிபதிக்கும் இவர கண்டா அவருக்கு பிடிக்காது, அவர கண்டா இவருக்கு பிடிக்காது. இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் பிரகாரம் பார்த்தோம்னா, 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு. 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம். 4ஆம் இடம்ங்கிறது சொத்து. 4ஆம் இடம்ங்கிறது தாய். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும், 4ஆம் அதிபதியும் 6, 8ஆ இருந்தாங்கன்னா, இந்த ஜாதகருக்கு தாய பிடிக்காதா? இல்ல சொத்துக்கள் அமையாதா? வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாம் அமையாதா? அப்படின்னு கேட்கும் பொழுது, உயிர்காரகம் பாதித்தால் பொருட்காரகம் நன்றாக இருக்கும். பொருட்காரகம் பாதித்தால் உயிர்காரகம் நன்றாக இருக்கும். 2ல ஏதாவது ஒண்ணு தான் நடக்கும். 2மே பாதிக்கப்படாது. அப்ப அவருக்கு முதல்ல எது நல்லா இருக்கோ, அந்த நல்லா இருக்கிற காரகத்துவம் உயிரா, பொருளான்னு பார்த்துக்கிட்டு, உயிர் காரகத்துவம் நல்லா இருந்தா, இப்ப அம்மாவோட சுமூகமான உடன்பாடுகள் இருந்து கருத்துக்கள் ஒத்துப்போகுது அப்படின்னா, அவருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் அமையறதுல தடை, தாமதம் ஏற்படும். சீக்கிரம் செட் ஆகாது. இதே சமயத்துல அவரு சீக்கிரமே வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம்லாம் வாங்கிட்டாருன்னா, உறவு காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். அப்போ எந்த 2 காரக கிரகங்கள் 6, 8ஆ இருக்கோ, அந்த 2 காரக கிரகங்களுமே உயிர்காரகத்துவம் பாதிக்கப்பட்டா பொருட்காரகத்துவம் கிடைக்கும். பொருட்காரகத்துவம் பாதிக்கப்பட்டா உயிர்காரகத்துவம் கிடைக்கும். இது 2ல ஏதாவது ஒண்ணு தான் பாதிக்கப்படுமே தவிர, 2மே பாதிக்கப்படாது. அப்போ நீங்க உங்க ஜாதகத்துல எத்தன காரக கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. சில பேத்துக்கு சந்திரனும், சூரியனுமே லக்னாதிபதிக்கு 6, 8ஆ இருப்பாங்க. அப்ப அந்த மாரி ஜாதகருக்கு முதல்ல உயிர் காரகத்துவம்னா அப்பா கண்டாலும் பிடிக்காது, அம்மாவ கண்டாலும் பிடிக்காது. இப்ப நம்ம நடைமுறையில எத்தனையோ பேத்த பார்க்குறோம். அதே சமயத்துல சூரியன்கிறது மாமனார், சந்திரன்கிறது மாமியார். அந்த ஜாதகருக்கு மாமனார கண்டாலும் பிடிக்காது, மாமியார கண்டாலும் பிடிக்காது.